இலங்கையில் அதிபர் தேர்தல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. வாக்குச்சீட்டு மூலம் தேர்தல் நடைபெறும் நிலையில் 38 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளதால் வாக்குப்பதிவு காலதாமதமாக நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் லிங்கேஸ்வரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் லிங்கேஸ்வரன், அங்கு களத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடைபெறுகிறது, தேர்தலுக்கான ஏற்பாடுகள் என்ன மாதிரி செய்யப்பட்டிருக்கிறது, கூடுதல் விவரங்கள். திவ்யா, நமது அண்டை நாடான இலங்கையில ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கி நடந்து வருகிறது. தலைநகர் கொழும்புவில் வாக்குச்சாவடிகளுக்கு முன்பு பொதுமக்கள் காத்திருந்து வாக்களித்து வர்றாங்க. 38 வேட்பாளர்கள் களத்தில் இருந்தாலும் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, மற்றொரு எதிர்க்கட்சியைச் சேர்ந்த அனுரகுமார திசநாயக ஆகியோருக்கிடையே தான் மும்முனை போட்டி நிலவுவதாக கருதப்படுகிறது. இலங்கையில ஆட்சி மாற்றத்திற்கு வித்திட்ட பொருளாதார நெருக்கடி இன்னும் முற்றிலுமாக தீராத நிலையில அடுத்த ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்கான தேர்தலானது நடைபெற்று வருகிறது. திட்டமிட்டபடி காலை 7 மணிக்கெல்லாம் வாக்குப்பதிவு தொடங்கியது. தலைநகர் கொழும்புவில் வாக்குச்சாவடிகளுக்கு வெளியே மக்கள் காத்திருந்து வாக்களிப்பதை காண முடிகிறது. இந்த ஜனாதிபதி தேர்தலில் பயன்படுத்தப்படும் வாக்குச்சீட்டு தான் மிக நீளமானதாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. களத்தில் 38 வேட்பாளர்கள் இருப்பதே இதற்கு காரணமாகவும் பார்க்கப்படுகிறது. இலங்கையில காலை 7 மணிக்கு துவங்கிய ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு மாலை 5 மணிக்கு நிறைவடையும். வாக்குப்பதிவு முடிவடைந்த சில மணி நேரத்திலேயே வாக்கு எண்ணிக்கையானது துவங்க இருக்கிறது. இன்று நள்ளிரவு அல்லது நாளை அதிகாலையில் புதிய ஜனாதிபதி யார் என்பது தெரிய வரலாம். இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரை விருப்ப வாக்கு அடிப்படையில் தான் தேர்தல் நடைபெற்று வருகிறது. அதன்படி வாக்காளர்கள் வேட்பாளர் பட்டியலில் இருந்து 3 பேரை தேர்வு செய்யலாம். 50% மேல் வாக்குகளை பெற்றவரே வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுவார். ஒருவேளை எந்த வேட்பாளரும் 50% மேல் வாக்குகளை பெறவில்லை என்றால் முதல் 2 இடங்களை பிடித்த வேட்பாளர்கள் மட்டுமே கணக்கில் எடுக்கப்பட்டு அவர்களுக்கான விருப்ப வாக்குகள் எண்ணப்படும். அதில் அதிக வாக்குகளை பெற்றவர் மட்டுமே வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுவார். இந்த ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரை 1,71,40,354 பேர் வாக்களிக்க தகுதியுடையவர்களாக இருக்கிறாங்க. இதுல 75% பேர் சிங்கள மக்கள், மீதமுள்ள 25% தமிழர், இஸ்லாமியர், மலையக தமிழர் ஆகியோர் இருக்கின்றனர். இந்த தேர்தலுக்காக நாடு முழுவதும் 13,421 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி லிங்கேஸ்வரன்.